தனது ஐபிஎல் அணியான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பயிற்சி முகாமில் பயிற்சி செய்த காரணத்துக்காக ஸ்ரேயஸ் ஐயரை பழிவாங்கியிருக்கின்றது பிசிசிஐ. இந்திய ஒருநாள் அணி மற்றும் டெஸ்ட் அணியில் இடம்பெற்று வந்த ஸ்ரேயஸ் ஐயர் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் 2வது போட்டியுடன் அணியில் இருந்து நீக்கப்பட்டார். அதன் பின் அவரை உள்ளூர் டெஸ்ட் தொடரான ரஞ்சி டிராபியில் ஆடுமாறு இந்திய அணி நிர்வாகம் கூறியது. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் தனக்கு முதுகுவலி இருப்பதாக கூறி ஓய்வில் இருந்தார். எனினும் பிசிசிஐ கட்டுப்பாட்டில் இருக்கும் தேசிய கிரிக்கெட் அகாடமி அவரை சோதித்த பின் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என அறிக்கை அளித்தது. அதனால் கோபமடைந்த பிசிசிஐ இனி அனைத்து பிசிசிஐ ஒப்பந்த வீரர்களும் ரஞ்சி டிராபியில் ஆட வேண்டும் என அறிக்கை வெளியிட்டது. அப்போது தனது மாநில அணியான மும்பை அணிக்காக ரஞ்சி தொடரில் பங்கேற்காமல் முதுகுவலி காரணமாக பயிற்சியில் மட்டுமே ஈடுபட முடிவு செய்தார். அவருடைய ஐபிஎல் அணியான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பயிற்சியாளர்கள் அவருக்கு பயிற்சி அளித்தனர். இதை அறிந்த பிசிசிஐ கோபத்தின் உச்சத்திற்கே சென்றது. அவரது பிசிசிஐ ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. அதன் பின் சுதாரித்த ஸ்ரேயஸ் ஐயர் மும்பை அணிக்காக ரஞ்சி டிராபி தொடரின் அரையிறுதி மற்றும் இறுதி போட்டியில் வலியுடன் பங்கேற்றார். அப்படியாவது தனது பிசிசிஐ ஒப்பந்தம் மீண்டும் நீக்கப்படும் என அவர் நினைத்தார். ஆனால் சமீபத்தில் நடந்த பிசிசிஐ கூட்டத்தில் ஸ்ரேயஸ் ஐயரின் ஒப்பந்தத்தை நீடிப்பதை குறித்து பிசிசிஐ எதுவும் பேசவில்லை. அதே சமயம் ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதில் அணியில் இடம்பெற்ற சர்பராஸ் கானுக்கு பிசிசிஐ ஒப்பந்தம் அளிக்கப்பட்டது. ஸ்ரேயஸ் ஐயர் ரஞ்சி கோப்பையில் ஆடியதால் அவருக்கு மீண்டும் ஒப்பந்தம் நீட்டிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவருக்கு ஒப்பந்தம் அளிப்பது குறித்து அந்த கூட்டத்தில் யாருமே பேசவில்லை. அதற்கு காரணமே ஸ்ரேயஸ் ஐயர் பிசிசிஐ பேச்சை மதிக்காமல் அவரது ஐபிஎல் அணியை நம்பி அவர்களுடன் பயிற்சி செய்ததுதான். 2024 ஐபிஎல் தொடர் முடிந்தவுடன் 2024 T20 உலகக்கோப்பை தொடர் நடைபெற உள்ள நிலையில் இந்த தொடருக்கான இந்திய அணியில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு இடம் அளிக்கப்படாது எனவும் கூறப்படுகின்றது. ஐபிஎல் அணியை நம்பி பயிற்சி செய்ய சென்றதற்கு இப்படி ஒரு தண்டனை அளித்த ஸ்ரேயஸ் ஐயரை தவிக்க விட்டுள்ளது பிசிசிஐ. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.